1.25 கோடி கட்டியிருக்கீங்க, 80 லட்ச ரூபா வீட்டுக்கு, டபுளுக்கும் மேலே கட்டியிருக்கீங்க. அதில் வட்டி மட்டுமே 1,06 லட்ச ரூபா வட்டி மட்டுமே கட்டியிருப்பீங்க. இன்றைக்கி சென்னையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா மினிமம் ஒரு 80 lakhs, ஒரு 10 lakhs இனிஷியல் அமௌண்ட்டு, லோன் அமௌண்ட் வந்து 70 lakhs, 90% பண்ணி கொடுத்துருவாங்க. இஎம்ஐ அதுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், இஎம்ஐ கட்டணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம் 9%. இப்போ இது நீங்கள் கட்டிட்டு வரீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் போகிறாரு, சரி இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பல்காக ஏதோ ஒரு சொத்து விற்றாங்க, ஏதோ ஒரு கேஷ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ போய் நம்ம கொடுத்துருவோம். இப்போ 60,000 ரூபா கட்டிட்டு இருக்காரு, லட்சே 10 வருஷம் கட்டிட்டார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம், 10 வருஷத்துக்கு 70 லட்சம்ன்றது கட்டிட்டு இருப்பார். கரெக்டுங்களா? அவர் வாங்கின லோனே வந்து 70 lakhs தான். 70 lakhs நான் 70 lakhs கட்டிட்டேன். இப்போ மிஞ்சி போனால் என்னப்பா வட்டிக்கு கொஞ்சம் போட்டிருப்பாங்க, ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். கட்டிட்டு அந்த 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிறாருன்னா அவரோட ரியாலிட்டி என்ன இருந்தது? இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கேட்குறாரு, எவ்வளோங்க பேலன்ஸ் இருக்குன்னா, பேலன்ஸ் இன்னும் ஒரு 58 லட்ச ரூபா. ஆமாம், இதுதான் பிரச்சனை. வாங்கினது 70 லட்சம், கட்டினது 70 லட்சம், ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் இருக்கானா, என்னங்க இன்னும் 60 லட்சம் இருக்குன்றீங்க, என்ன கணக்கு? 10 லட்சம் தான் பண்ண கட்டினா, பேலன்ஸ் 60 லட்சம் எங்கே போயிடுச்சுன்னா வட்டிக்கு போயிடுச்சு. இப்போது இதில் என்ன கணக்குனா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 60 லட்ச ரூபா என்ன கட்டியிருக்காரு, வட்டி கட்டியிருக்காரு. இப்போ இங்கே விஷயத்தை பாருங்கள், அவர் கட்டினது ஒன்று அமௌண்ட்டு, ஸ்டார்டிங்கில் இஎம்ஐன்னு 58,742 ரூபா கட்டுறாருன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் 52,500 ரூபா போவோம், 6,000 தான் பிரின்சிபலுக்கு போவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரும்போது அந்த 58 லட்சத்துக்கு அதில் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் ஒரு 4% போடுறேன்னு, இல்லை 3% போடுறேன், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாவில் வந்து வைக்கும். அப்போது 70 லட்சம் கட்டி 60 லட்சம் வட்டி கட்டி 10 லட்ச ரூபா அசலாக போய் பேலன்ஸு இன்னும் 60 லட்சம் கொடுத்தா தான் அவரால் முடிக்க முடியும். ஏகே பகீர்னதுக்கு சார் ஒரு 80 லட்ச ரூபாய் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு சாலிடாக நம்ம 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம், டபுள் த அமௌண்ட் மேலே. கிட்டத்தட்ட நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா 1,76 லட்ச ரூபா நீங்கள் வந்து கட்டி முடிச்சிருப்பீங்க. ஃபுல்லாக நீங்கள் கட்டிகிட்டே இருக்கீங்க, 25 வருஷம் கட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு போகும்போது அதோட நீங்கள் கட்டின அமௌண்ட் 1,75,00,000, 1.25 கோடி கட்டியிருக்கீங்க, 80 லட்ச ரூபா வீட்டுக்கு, டபுளுக்கும் மேலே கட்டியிருக்கீங்க. அதில் வட்டி மட்டுமே 1,06 லட்ச ரூபா வட்டி மட்டுமே கட்டியிருப்பீங்க.